இன்னைக்கு வந்து நாம் பார்க்க இருப்பது பாத்தீங்கன்னா ரைபோஃப்ளவின் என்று அழைக்கப்படும் ஒரு வைட்டமின் பி டூ வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பழம், காய்கறிகள் இந்த மாதிரி உணவு வகைகள்ல வந்து அதிகமா இருக்கும். பிரிச்சடிச்சு அது வந்து இதய மண்டலம், எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம் மற்றும் அனைத்து உடல் உறுப்புகளுக்கும் அனுப்புற முக்கிய வேலை பணியை வந்து நமது வைட்டமின் பி டூ வந்து செஞ்சுட்டு ஆனா திடீர்னு ஒரு பயம் ஏற்படும், ஒரு கோவம் ஒரு நேரத்தில் பாத்தீங்கன்னா அட்ரினல் சுரப்பி தண்ணி அறியாமல் சுரக்கும். அந்த சுரப்பி வந்து சுரக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு பல உபாதைகள் ஏற்படும். அப்ப அதுல இருந்து நம்ம மீண்டெடுக்கிறதுக்காக தான் நம்மளுடைய பி டூ வந்து நமக்கு மிக மிக முக்கிய பயன் இருக்கு. அந்த பி டூ வந்து நம்ம உடம்புல இருந்தா மட்டும்தான் நம்ம உடம்புக்கு வந்து தேவையான நேரத்துல மட்டும்தான் அட்ரினல் என்சைம் வந்து சுரக்கும். ஹீமோகுளோபின் பாத்தீங்கன்னா அந்த ஐரன் அளவை வந்து கூட்டி கரெக்டான அளவு கொடுக்கறதுக்கும் நமக்கு வந்து இந்த பி டூ வந்து பயன்படுது. பாத்தீங்கன்னா தலைவலி வராம தடுக்கிறதும், அப்புறம் நம்ம கண் ஆரோக்கியம் எப்பயுமே வந்து கண் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு முக்கியமா வைட்டமின் பி டூ நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரிதான் ரத்த சோகையை தடுக்கும். ரத்த சோகைன்றது அதிகபட்சம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகமா வர்றது. இந்த ரத்த சோகையை பாத்தீங்கன்னா இதுக்கு மிக முக்கியமா பங்கு வகிக்கிறது நம்ம வைட்டமின் பி டூ. அதே மாதிரி நம்ம உடம்புல ஆற்றல் நிலைகளை வந்து பராமரிக்க உதவும். அப்புறம் நோய் சக்தி ஆற்றலை வந்து அதிகப்படுத்துறதும், அப்புறம் பாத்தீங்கன்னா மிக முக்கிய நோயாக இந்த உலகத்தின் மிக கொடிய நோயாக கருதப்படுற புற்றுநோயில இருந்து தடுக்கிறதுக்கும் நம்ம வைட்டமின் பி டூ தான் நமக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னாலும் இந்த முடி மற்றும் சருமத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும்னு நினைப்போம். ஊட்டச்சத்துக்களின் வளர்ச்சி இது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா வைட்டமின் பி டூனுடைய குறைபாடுகள். இப்ப இந்த வைட்டமின் பி டூ நம்ம உடம்புல சரியான விதத்துல இருந்த பரவாயில்ல, அப்ப இல்ல அப்படின்றத நம்ம எந்த அறிகுறியில் தெரிஞ்சுக்கணும் நமக்கும் ஒரு ஐடியா வேணும் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது நம்மளோட எப்ப பார்த்தாலும் நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா சோர்வா இருப்பாங்க, இல்ல தலைவலி, ஒற்றை தலைவலி இருந்துட்டே இருக்கிற மாதிரி தோணும். இல்ல பாத்தீங்கன்னா நார்மலா எங்கேயாவது பிளட் செக்அப் எடுத்தீங்கன்னா இந்த ரத்த சோகை அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இல்ல வளர்ச்சி சிக்கல்கள், இப்ப நம்ம குழந்தைங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில குழந்தைகள் வளர்ச்சியில பாத்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். என்னடா இது நம்ம குழந்தைகள் மட்டும் இப்படி இதா இருக்குன்ற போது அந்த வளர்ச்சி சிக்கல்கள், நரம்பு கோளாறுகள், பெரியவங்களுக்கு இருந்து எல்லாருக்கும் வர நரம்பு கோளாறுகள், மங்கலான பார்வை, ஒரு 40 வயதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த பார்வையிலே மாற்றங்கள் வரும். அது மங்கலான பார்வை, அப்புறம் கண் குறைகள் ஏற்படுறது வயதானவர்களுக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம தொண்டை, அப்புறம் பாத்தீங்கன்னா தொண்டை பிரச்சனை, அதுக்கப்புறம் பல் ஈறுகள வீக்கம், இந்த மாதிரி வீக்கம் வர்றதுக்கும் இது மிக முக்கிய காரணமா இருக்கு. எது வைட்டமின் பி டூ குறைபாடு. இது இல்லாம தோல் அலர்ஜிகள் ஏற்படுறதும் இது முக்கிய காரணமா இருக்குங்க. இந்த வைட்டமின் பி டூ குறைபாடு இதெல்லாம் முக்கியமானது. இது சரி இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது? நம்ம உணவு முறை ஏதாவது இருக்கு. அது என்னென்ன உணவுகள் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு வரலான்றது ஒரு இருக்கு. அதுல எவ்வளவு இருக்குன்ற அளவீடுகளும் நம்ம கிட்ட இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்பைரல்னா கடற்பாசி என்று அழைக்கப்படுகிற கடலில் மட்டும்தான் அது விளையும். அப்படிப்பட்ட கடல் பாசியில பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம்ல 3.7 மில்லிகிராம் இருக்கு. அதே பாதாம்ல 100 கிராம் பாத்தீங்கன்னா 1.1 மில்லிகிராம் இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சோயாபீன்ஸ், காளான், தக்காளி நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற மிக முக்கிய ஒரு பொருள். மற்றதை விட்டாலும் விடுவோம், அந்த தக்காளி விடவே மாட்டோம், அது என்ன ரேட் ஏறினாலும். அதே மாதிரிதான் கிட்னி பீன்ஸ், கீரை, புரோக்கோலி இந்த வகைகள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வைட்டமின் பி டூ நிறைந்த உணவுகளாக காணப்படுது. வைட்டமின் பி டூ நம்ம உடம்புக்கு எவ்வளவு எடுத்துக்கணும்னு ஒரு அளவீடு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அது வந்து வைட்டமின் பி டூன்றது 25 to 50 மில்லிகிராம் இருக்கணும். நம்ம உடம்புக்கு வந்து 25 to 50 மில்லிகிராம் எடுத்தா மட்டும்தான் நம்ம இதுவும் இதுல மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வைட்டமின் பி டூன்றது வந்து நீரில் கரையக்கூடிய ஒரு விட்டமின். அப்ப இந்த நீரில் கரையக்கூடிய விட்டமின் வந்து நம்ம தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம உடம்புக்கு. அப்படி எடுத்துட்டு இருந்தா மட்டும்தான் இது நம்ம உடம்புல நிலையா இருக்கும். இல்லைன்னா நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள் இது முக்கியமான விட்டமின். இது வந்து நீரில் கரைஞ்சிட்டே இருக்கனால நம்ம உடம்புல தங்கல்லாம் வச்சுக்கோங்க வெளியேறிட்டே இருக்கும். அப்ப நம்ம அதை வந்து தொடர்ந்து தினம் நம்ம எடுத்துட்டு வரணும். அதுக்காக தான் நம்ம விடும். அந்த டெய்லி பிளஸ்ல பாத்தீங்கன்னா பி டூ வந்து 1.9 மில்லிகிராம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விட்டமின் பி ஈஸ்ட் பிளஸ் நம்மளுடைய அடுத்தது அதுல பாத்தீங்கன்னா 1.9 மில்லிகிராம் அது இருக்கு. நம்ம டெய்லி பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலை இரவு எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளுடைய பேலன்ஸ் பண்ணணும் இல்லைங்களா? 25 to 50 மில்லிகிராம் நம்ம உடம்புக்கு தேவை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி பிளஸ் எடுத்துக்கணும். ஒண்ணு காலையில இரவு எடுத்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விட்டமின் பி பாத்தீங்கன்னா தினமும் காலை 3, மதியம் 3, இரவு 3 இந்த வேலையில எடுத்துக்கும் போதுதான் நம்ம தேவையான ஊட்டச்சத்து நம்ம உடம்புக்கு சேரும். இது இல்லாம நம்ம ஊட்டச்சத்துக்கள் பயன்பட வேண்டிய புரோக்கோலி, மற்ற இதர தக்காளி இதுங்களெல்லாம் வந்து சரிவிகிதமா சேர்த்துட்டு வரணுன்றதுதான் இதுல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. நன்றி.